சாரு வியூ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு முக்கியமான தகவல் தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025. தற்போது நாட்டில் நிலவி வருகின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் 25,000 ரூபாய் பணத்தை இலங்கை அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதற்காக மக்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் அந்த 25,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். இவ்வாறாக இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு அந்த 25,000 ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு நடைபெற்ற ஒரு திருவிளையாடல், ஒரு சிந்திக்க வைக்கின்ற ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவமாக சிலருக்கு இருக்கும். சில நேரங்களில் சிந்திக்க வைக்கின்ற ஒரு சம்பவமா இருக்கும். சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாகவும் இருக்கும். இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம செய்திகளை ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். மக்களே, உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம், இலங்கையில வெள்ளத்தால பாரிய அனர்த்தம் ஒன்று இடம்பெற்றது. அதனால பெரும் உயிரிழப்புகளும் இடம்பெற்றிருந்தது. அதோடு உடைமைகள் எல்லாம் அழிவடைந்தது, வீடுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தது. இதன் காரணமாக வெள்ள நிவாரணமாக இலங்கை அரசாங்கமானது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 25,000 ரூபாய் பணத்தை வழங்கி வருகின்றது. இவ்வாறான நிலையில அந்த கிடைக்கப்பெற்ற அந்த 25,000 ரூபாய் பணத்தை வைத்து ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவா பார்த்தோம் என்றால், வெள்ள நிவாரண பணிக்காக கிடைத்த பணத்தை வைத்து தாய் மற்றும் மகள் இருவர் முக அழகு செய்த விசித்திரமான சம்பவம் ஒன்று கம்பளை மாவட்டத்தில் இருக்கின்ற ஜா ஏல என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஃபேஷியல், முக அழகு வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு விசித்திரமான சம்பவமாக நோக்கப்படுகின்றது. இந்த பணமானது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அதிலையும் குறிப்பாக அது என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டு வருகிறது என்றால், வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு அந்த வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பணத்தை எதிர்பார்த்து ஆவலோடு இருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்போது இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவமானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது ஜாயில பிரதேசத்துல சிறிய அளவுல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கும் இந்த பணம் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த தாய்க்கும் மகளுக்கும் இந்த பணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அந்த பணம் கிடைத்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்ற அந்த வீட்டினை சுத்தப்படுத்துகின்ற அந்த பணியினை தவிர்த்து தங்களுடைய முகத்தை அழகை பாதுகாக்கின்ற ஒரு முகமாக இந்த செயல்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்த்தோம் என்றால், வீட்டை சுத்தம் செய்யறதுக்கு பதிலாக அந்த தங்களுக்கு கிடைத்த பணத்தினை கொண்டு தாயும் மகளும் பெரும்பகுதியை அந்த கிடைத்த பணத்திலே அதிகளவான பணத்தொகையை பிரயோகித்து தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு அழகு நிலையத்திற்கு சென்று ஃபேஷியல் செய்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது அந்த செய்தியானது சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதற்காக பல எதிர்ப்பு கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகிறது. இவ்வாறான இக்கட்டான இந்த சூழ்நிலைகள் அழகு நிலையத்திற்கு சென்று ஃபேஷியல் செய்ய வேண்டுமா? இவ்வாறான ஒரு சிலருடைய செயற்பாடுகள் காரணமாக அரசாங்கம் எவ்வாறான தீர்மானத்தை இனிவரும் காலங்களில் எடுக்க போகின்றது என்று பலருடைய மத்தியில் ஒரு எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. இவ்வாறாக அத்தியாவசியமான தேவைக்காக கொடுத்த பணத்தை வைத்து அனாவசியமான செலவை மேற்கொள்வதால் எல்லோருமே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களா என்ற ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு சூழ்நிலையும் அரசாங்கத்திலே நிலவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே மக்களே, உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணத்தினை கொண்டு உங்களுடைய தேவையை மிகச் சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தேவையற்ற விடயங்களில் உங்களுடைய பணத்தை வீணே செலவு செய்து கொள்ளாதீர்கள். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை பார்வையாளர்கள் அனைவரும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.